வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் சென்ற அந்த நிகழ்வு முற்றிலுமாக நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நிலநடுக்கோடு என்பது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மாலத்தீவிற்கு மேற்கே போய் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்த காரணத்தினால்தான் இந்த மழை பொழிவு கடலோர மாவட்டங்களிலே வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறது. காயவிடாத மழை என்றும் காயவிடவே இல்லை. இப்பொழுது எரிச்சல் ஊட்டும் மழையாக இந்த மழை விலகாதா என்று பல்வேறு கடலோர மாவட்டங்களிலே, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருப்பது கூட நேரத்தில் கூட மழை தான். நேற்றைக்கு 3.5 சென்டிமீட்டர் மழை கோடியக்கரை, பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், ராமநாதபுரத்தின் சற்று உள்ளே கூட மழை தான். பார்த்திபனூர் வரைக்கும் கூட மழை தான். ஆக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. சில இடங்களில் 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு கிராமப்புறங்களில். ஆக 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரம், டெல்டாவோட குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் இல்லை நல்ல மழை. குறிப்பாக கோடியக்கரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதிகளில் நல்ல மழை. இன்றைக்கும் இப்பொழுது கூட இந்த பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை பல்வேறு பணிகளுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறது. ஆக கட்டுமான பணிகள், பல்வேறு பணிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மழை இன்றைக்கும் இருக்கும். இந்த அதிகாலையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பிறகு காலையிலும் தூறல் வரும், நனைக்கும் மழைகள் வரும். அது அச்சமூட்டும். அதாவது இன்றைய பணிக்கு செல்பவர்களுக்கு பணிக்கு செல்ல விடாமல் அச்சமூட்டும். அதே போல தான் தென்கடலோரமும், கன்னியாகுமரி கடலோரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை, இதற்கு தெற்கே மழை இருந்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே பரங்கிப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறையை விட, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதியை விட காரைக்காலுக்கு சற்று கூடுதல் பரப்பிலும், காரைக்காலை விட வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள், துருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட வேதாரண்யம், தலைஞாறு உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள், துருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகள், மன்னார்குடி, கோட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தோட மதுக்கூர் மற்றும் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், சேதுபாவசத்திர பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு மதியம். அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும், அதாவது அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஆவுடையார், அதாவது ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம் மற்றும் மீமிசல், மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மண்டபம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்திற்கும் மழை இருக்கும். இறுதியில் மாலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம், அதாவது திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே, சிவகங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கும். இப்போ அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் தான் இன்றைக்கு மழை. பிற வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம், வட உள் பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை, மேகமூட்ட வானிலை, குளிர்ந்த சீதோஷ நிலை நிலவும். நாளை 8ஆம் தேதி நாம் ஏற்கனவே இடைவெளி சொல்லி இருக்கிறோம். நாளை திங்கட்கிழமை 8ஆம் தேதி இடைவெளி. இடைவெளினா முழுமையாக ஒரு பிரைட்டாக வானிலை இருக்காது. கடலிலே நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கும். 9ஆம் தேதி மழை பொழிவை கொடுப்பதற்காக வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். லேசாக வெளிச்சம், வெயிலெல்லாம் வரலாம். ஆனால் மழை வாய்ப்பு என்பது குறைவு. மழை வாய்ப்பு குறைவு. ஆனால் ஓரிரு இடங்களில் தூறல் இருக்கலாம். ஆனால் நாளைய வாய்ப்பை நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உரமிடுதல், பல்வேறு விவசாய பணிகளுக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல இடைவெளி தெரியுது.
நான் சொல்லும் மழை எல்லாமே கடலோர மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு மட்டும் தான் நான் சொல்றது. உள்ளே எல்லாம் நீங்க நல்ல பிரச்சனையே இல்லை, நாளைக்கு நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கு கூட நாளை பயன்படுத்திக்கலாம். வடக்கு வட உள்பகுதி கர்நாடக எல்லையோரெல்லாம் இன்றைக்கெல்லாம் நல்ல முழு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு இந்த கடலோரமும் சற்று இடைவெளி கொடுக்கும், ஆனால் இடையில தூறல் வரும் என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நாளை, அதாவது இந்த 8ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து, இடைவெளிக்கிடையே தூறல் வரலாம். உறுதியாக 100% பகுதிகளில் இடைவெளின்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த மிரட்டலாம் விலகி கொஞ்சம் ஓய்ந்திருக்கும். கடலிலே நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும் என்பதன் காரணமாக மேகம் சூழ்ந்த வானிலை, கிழக்கே கடுமேகம் கருமேகம் சூழ்ந்த வானிலை இருக்கும். இந்த நிலையில 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அடுத்த நிகழ்வு ஏறி வந்து விலகும் என்று, முன்னேறி விலகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அது நாம் ஏற்கனவே சொன்னதுதான். மலேசியாவோட வடக்கு பகுதி கடந்து தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு. ஆனால் இங்கே அது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாது. காரணம், மலேசியா கடந்த பொழுதே செயலிழந்து விட்டது. இங்கே காற்று கிடைக்காமல் ஏதோ உயிர் பெற்று உயிருடன் அதுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக, கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டின் தரைக்கு முன்னேறி அவ்வளவு பெரிய புயலே செயலிழந்து விட்டது. ஆனால் இது பெருசா ஏறாது. முன்னேறி எட்டி பார்த்து மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, இலங்கைக்கு மிக மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அப்படியே குமரி கடலுக்கு போய்விடும். ஆனால் இது நெருங்குவது 9, 10, 11, விலகுவது 12, 13, 14, குமரிக்கடலை தாண்டுவது, குமரிக்கடலில் இருப்பது 15ஆம் தேதி, அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்வது 16, 17, 18 தேதிகளில். அவ பாருங்க, ஒரு நிகழ்வு 9 வந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்லும் நாள் 18ஆம் தேதி. ஆக நெருங்குவது 9, முற்றிலுமாக மழை இல்லாமல் விலகி செல்லும் நாள் 18. இந்த நிகழ்வு மட்டும், இந்த நிகழ்வோட காலம் உயிர்காலம், இந்த நிகழ்வோட மழை தரக்கூடிய காலம். ஆக 9லிருந்து 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. கண்டிப்பாக கொஞ்சம் முன்னேறி மழைப்பொழிவை 10, 11 தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். செங்கல்பட்டு, சென்னைக்கு கூட கடலோரத்திற்கு தூறலை கொடுக்கலாம். திருவள்ளூருக்கு லேசாக ஒரு மெல்லிய தூறலை கொடுக்கலாம். கடும் குளிரை மட்டுமே ஏற்படுத்தும் மேற்கண்ட நாள்களிலே. நிகழ்வு தெற்கில் வரும்பொழுது இன்னும் கூடுதல் குளிரை ஏற்படுத்தும். ஆக நிகழ்வு வட இந்திய குளிரலையை ஈர்க்கும் என்பதன் காரணமாக வட தமிழ்நாடு மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோர வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாகவும், வடகோடி மாவட்டம் சென்னை திருவள்ளூர் வழியாகவும் குளிர்காற்றை எடுத்து கடும் குளிரை கொடுக்கும். வரக்கூடிய 9லிருந்து 18ஆம் தேதி வரை இருந்த போதிலும் மழை 15ஆம் தேதிக்கு கொஞ்சம் சென்னைக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 9லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த குளிர் கொடுக்கும் அங்கே. ஆனால் கடலோரத்தில் செங்கல்பட்டுக்கு தெற்கே 10, 11 தேதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பிறகு எல்லாமே மயிலாடுதுறைக்கு தெற்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். கடலூருக்கு தெற்கே கண்டிப்பாக தெரிகிறது. மயிலாடுதுறைக்கு தெற்கே உறுதியாக வரக்கூடிய 18ஆம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும். 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்கும். அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் வரக்கூடிய 12, 13, 14, 15 தேதிகளில் வலுவாக இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள் போன்றவை. மேலும் இந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு வந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நாள் 16, 17, 18. குமரிக்கடல் வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு போகும் நாள் 16, 17, 18. இந்த நாளிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தருகிறது. ஆக திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்திலும், அனைத்து உள் மாவட்டங்களிலும், கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் வரைக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 16, 17, 18 தேதிகளிலே இந்த நிகழ்வு லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக செல்லும் பொழுது வடகிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர், கர்நாடக எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குளிர் கலந்த மழை பொழிவை தான் கொடுக்கும். 16, 17, 18 மழை என்று எதிர்பார்த்தால் 16, 17, 18 தான் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு. அதற்கு அடுத்த நிகழ்வு வலுவானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 19லிருந்து 24 வரை ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வு புயலாகவோ மண்டலமாகவோ மாறாது. இப்பொழுது ஏரி வந்து விலகி செல்லும் நிகழ்வு போல ஏரி வந்து ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுத்து விலகும் 24 வரை. ஆனால் அது வலிமையானது. இந்த இப்போ வந்து வரக்கூடிய 9லிருந்து 18ஆம் தேதி வரை 9லிருந்து 18ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் சற்று தீவிரமாக இருக்கும்.
கண்டிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே குமரிக்கடலில் நகரும் பொழுது கண்டிப்பாக கனமழை பொழிவு எல்லாம் பல மாவட்டங்களிலே பலத்த மழை பொழிவு எல்லாம் 23 தேதி வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். 24க்கும் வாய்ப்பு இருக்கு. 25 கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு உண்டு. ஜனவரியிலும் வலுவான நிகழ்வு உண்டு. ஜனவரி 23, 24 தேதி வரை மழைகள் இருக்கிறது, மழை நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது தொடர்பாக விவரமான அறிக்கை தனியாக பதிவு செய்கிறேன். இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.